சில மனமாச்சரியங்களாலும் கருத்து வேறுபாடுகளாலும் ஒரு சில இரு பிரிவுகளாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று கேட்ட நோக்கத்திற்காக ஒரு சில மன வருத்தத்தில் தற்பொழுது கிராம நிர்வாக அலுவலர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மொத்தம் 9768 கிராம நிர்வாக அலுவலர்கள் கடந்த ஒரு வார காலமாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் என்பது உங்களுக்கு நன்கு தெரிந்த விஷயம். அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த இரு பிரிவுகளாக உருவாக்கப்பட்டது, எதனால இந்த ஒரு பிரச்சனை வந்தது? ஏன்னா உங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களிலே இருந்த நண்பர்களுக்கு இதை ஒவ்வொரு மாதிரியான தகவல்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி வேண்டாம், ஆனால் நடந்த நிகழ்வை அப்படியே விரிவாக விளக்கமாக சொல்லிவிடுகிறேன். அதாவது சென்ற முறை ஏற்கனவே போஸ் என்பவர் இருந்த காலத்திலே தேர்தல் நடத்தவில்லை. தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கத்தின் தூத்துக்குடி மாவட்ட பொதுக்குழு இன்று தூத்துக்குடியில் நடைபெற்று வருகின்றது. இந்த தூத்துக்குடி மாவட்டம் எங்களுடைய கூட்டமைப்போடு இணைந்து கூட்டமைப்போடு இணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவது குறித்து ஆலோசனை கூட்டமும் இங்கு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 9000 எங்களுடைய சங்கத்தை சேர்ந்த 9000 கிராம நிர்வாக அலுவலர்கள் கூட்டமைப்பில் இணைந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். எங்களுடைய போராட்டத்திற்கு அரசு உடனடியாக செவிசாய்த்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக தமிழ்நாடு, ஏனெனில் 1984 உருவாக்கப்பட்ட போது 10ஆம் வகுப்பு நிலையில் இருந்தது. இன்று தமிழகம் கல்வி வளர்ச்சியில் முன்னேறிய மாநிலமாக, முதன்மை மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. எனவே அனைத்து பணிகளும் இன்று இணைய வழியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே கிராம நிர்வாகர்களின் கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்தி தர வேண்டும். அதேபோல் பல்வேறு இடங்களில் பணியாற்றும் பொழுது கிராம நிர்வாகர்கள் மற்றும் அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் பல்வேறு இடங்களில் சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றுவதால் உயிர் போகக்கூடிய சில சூழ்நிலைகள் உள்ளது. மணல் கடத்தல் மற்றும் சட்டம் ஒழுங்கு, நில அளவை பணிகளில் ஈடுபடும் பொழுது ஏற்படுகின்ற சம்பவங்களை தடுப்பதற்காக வருவாய்த்துறை அலுவலருக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் மற்றும் 24 மணி நேரமும் பணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் இருப்பதால் அவர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் சிறப்பு ஊதியம் வழங்க வேண்டும். அதேபோல் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் ஏற்கனவே 25% இருந்தது. அது இன்று 5% குறைக்கப்பட்டுள்ளது. எனவே கருணை அடிப்படையிலான பணி நியமனம் பெறுபவர்களுடைய காலதாமதம் ஏற்படுகிறது. எனவே அதனை மீண்டும் 25% உயர்த்தி தர வேண்டும் மற்றும் வெளி முகமை நியமனங்களை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 24ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதேபோல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் 25ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் பொதுமக்கள் மிகவும் சான்றுகள் மற்றும் அடங்கல் பெறுவதில் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். எங்களுடைய நோக்கம் பொதுமக்களை சிரமப்படுத்துவது கிடையாது. கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் அழைத்து பேசி அரசாங்கம் அரசாணைகளாக தர வேண்டும் என்று கூட்டமைப்பின் சார்பில் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன்.